போன வீடியோல சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சண்டை, பீமனை ஹனுமன் அக்கல் பண்ணது, அப்புறம் ஹனுமன் தான் யார் அப்படின்னு அவரோட பெரிய உருவத்தை எடுத்து காமிச்சது, அப்புறம் பீமனுக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள், தேவலோகத்துல இருந்து நிறைய அஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்த அர்ஜுனன், அப்புறம் காட்டுக்கு வந்த மார்க்கண்டேயர் பாண்டவர்களுக்கு கலியுகத்தோட முடிவை பத்தியும், ஒரு அரசன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத பத்தியும் நிறைய கதைகள் சொன்னாரு. எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு, கதைக்குள்ள போலாமா? மார்க்கண்டேயர், யுதிஷ்டன், அவரோட தம்பிங்க இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கப்போ திரௌபதியை பார்க்க வந்தாங்க. கிருஷ்ணரோட மனைவி சத்யபாமா. அவங்க 2 பேரும் இப்ப தனியா மரத்தடி நிழல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கணவன்கள் கிட்ட மனைவிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு திரௌபதி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கணவனை தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு மனைவி வசீகரிக்க நிறைய பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா அது அவளோட கணவன்களோட அமைதியவே கெடுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாண்டவர்களோட நல்ல மனசை புரிஞ்சு நடந்துக்கிறேன். சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கேன். அடிக்கடி வாசலுக்கு போய் நான் நிக்கிறது இல்ல, அளவுக்கு மீறி நான் பேசுறது இல்ல, எப்பவும் சந்தோஷமா கோவப்படாம இருக்கேன். என் மாமியாரை எப்பவும் நான் மதிக்கிறேன். பாண்டவர்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிருவேன். அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குறேன். கணவனோட நண்பர்கள் கிட்ட, கணவனுக்கு முக்கியமானவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும். கணவனை யாரெல்லாம் பகச்சுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. கணவனுக்கு பிடிக்காததெல்லாம் ஒரு மனைவி செய்யாம இருந்தாலே போதும், அவரோட வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது அப்படின்னு சொன்னா திரௌபதி. இப்படியா நிறைய நல்ல விஷயங்களை பேசிட்டே பாண்டவர்கள் திரௌபதியோட வனவாசம் போய்கிட்டு இருக்க ஹஸ்தினாபுரத்துல சகுனியும் கர்ணனும் துரியோதனனை சந்திச்சு, துரியோதனா நீ போய் பாண்டவர்களை பார்க்கணும். நல்ல நிலைமையில இருக்க ஒருத்தன் அவனோட தாழ்ந்த நிலைமையில இருக்க பகைவர்களை பார்க்கறது இருக்கே, அதனால கிடைக்கிற சந்தோஷமே தனி. அதனால நீ நல்ல அலங்காரத்தோட போய் அவங்கள பாரு, அது அவங்களை கஷ்டப்படுத்தும். அதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லு, அதனால நீ போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காட்டுக்கு போனோம் அப்படின்னா என்னன்னு அவங்க அப்பா திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றது? இதெல்லாம் காரணமா சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பா விட மாட்டாரு. அதனால அவர்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு துரியோதனன் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்கிறான். நாட்டுல இருக்க பசுக்களோட பட்டியலை அப்பப்ப தயாரிக்கிறது அந்த காலத்து அரசோட வேலை. அதனால பசுக்களோட வயசு, நிறம், இனம் எல்லாத்தையும் அதுங்க மேயிற இடத்துக்கே போய் பார்ப்பாங்க. நிறைய வயல் காடுகளுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால அதை காரணமா சொல்லி திருதராஷ்டிரன் கிட்ட நீ அனுமதி வாங்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசனை சொல்ல, துரியோதனனும் அதை திருதராஷ்டிரன் கிட்ட சொல்ல அவரும் அனுமதி கொடுத்தார். அப்புறம் என்ன, பாண்டவர்கள் தங்கியிருந்த காட்டிலேயே துரியோதனன் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே தயார் பண்றதுக்கு ஆரம்பிச்சான். பாண்டவர்கள் அங்க ஒரு யாகம் பண்றதுக்காக ஒரு குளத்து பக்கம் ஒரு ஆசிரமத்துல தங்கி இருந்தாங்க. அதனால அந்த குளத்து பக்கத்திலேயே விடுதிகளை கட்டுறதுக்கு துரியோதனன் ஆணையிட்டான். அப்புறம் அந்த குளத்துல குளிக்கிறதுக்காக கந்தர்வர்கள் வந்திருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திரௌபதியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம இவங்களை பார்த்திருந்தோம். பாண்டவர்கள் பிராமண வேஷம் போட்டு அந்த வழியா போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நடுநீசி நேரத்துல ஒரு குளத்துல குளிக்கலான்னு போனாங்க. ஆனா அந்த நேரத்துல கந்தர்வர்கள் மனுஷங்க இந்த நேரத்துல எல்லாம் இந்த குளத்துக்கு நீர்நிலைகளுக்கு எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட, அதுக்கப்புறம் அர்ஜுனனும் அந்த கந்தர்வர்கள் ஒருத்தரும் நண்பனாக, அதுக்கப்புறம் அவங்க சொல்படிதான் தௌமியரே உங்களுக்கு அறிமுகமானாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கந்தர்வர்களுக்கும் துரியோதனனோட பணியாட்களுக்கும் ஏதோ தகராறாகி சண்டை வந்துருச்சு. கந்தர்வர்கள் துரியோதனோட ஆட்கள் எல்லாம் விரட்டிய விட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் துரியோதனன் கிட்ட போய் இதை சொல்ல, துரியோதனன் படையை திரட்டிட்டு போய் கந்தர்வர்கள் கூட சண்டையிட பெரும் யுத்தம் ஒண்ணு அங்க நடந்துச்சு. கர்ணனால தாக்கப்பட்ட கந்தர்வர்கள் கதி கலங்கி போய் தலகால் புரியாம ஓட ஆரம்பிச்சாங்க. கந்தர்வர்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விண்ணுலகத்தை சேர்ந்த நடன இசை கலைஞர்கள் தான் அவங்க. அப்புறம் எப்படி மாயாச்சலம் இல்லாம அந்த கந்தர்வர்களோட தலைவனான சித்திரசேனன் மந்திரத்தால மாய போர் நடத்த ஆரம்பிச்சான். துரியோதனனோட படை சிதற ஆரம்பிச்சிச்சு. ஆனா கர்ணன் மட்டும் அசையாம எல்லாரையும் எதிர்த்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா எல்லா கந்தர்வர்களும் இப்போ கர்ணனை சேர்ந்து தாக்க கர்ணனால தாக்கு பிடிக்க முடியல. கர்ணனோட தேர் வெட்டி தள்ளப்பட்டுச்சு. கர்ணன் குதிரை ஏறி அந்த இடத்தை விட்டே ஓடிட்டான். அவனை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டுட்டு போறது தவிர அவனுக்கு வேற வழி தெரியல. ஆனாலும் துரியோதனன் ஒரு வீரனா யுத்த களத்தை விட்டு போகாம கந்தர்வர்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அப்புறம் கந்தர்வர்களால சிறைப்பிடிக்கப்பட்டான். அவனோட படை தோத்துருச்சு. துரியோதனனோட சில போர் வீரர்கள் தப்பிச்சு போய் பாண்டவர்கள் கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னாங்க. பீமனோ துரியோதனனுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா யுதிஷ்டன், நமக்குள்ள சண்டை வரப்பதான் நம்ம 5 பேரு, அவங்க 100 பேரு. ஆனா மத்தவங்களால பிரச்சனை நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம மொத்தம் 105 பேரு. இப்போ துரியோதனனை காப்பாத்துறது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிகளை கந்தர்வர்களை எதிர்த்து சண்டைக்கு அனுப்புறாரு. அந்த கந்தர்வ கூட்டத்தோட தலைவன் சித்திரசேனன் தான் அர்ஜுனனோட நண்பனுமே. அப்புறம் சண்டை போடுறப்ப சித்திரசேனனுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி அர்ஜுனனை பார்த்தது, சந்திச்சது அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அர்ஜுனன் கிட்டயுமே சொன்னான். அப்புறம் போருமே நின்றுச்சு, சமாதானமாகிட்டாங்க. அப்புறம் துரியோதனன் துச்சாதனனை யுதிஷ்டன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. யுதிஷ்டன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களை விடுதலை பண்ணாரு சித்திரசேனன். அப்புறம் அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி துரியோதனனும் துச்சாதனனும் இப்போ உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள கர்ணன் மத்த சில போர் வீரர்கள் இவங்க எல்லாமே இப்போ பார்க்க வந்தாங்க. மனம் நொந்து போன துரியோதனன் எல்லா விஷயத்தையும் இப்போ கர்ணன் கிட்ட சொன்னான். ஏன்னா அவன் நினைச்சது என்னமோ இங்க வந்து பாண்டவர்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா பாண்டவர்களால உயிர் பிச்சை போடப்பட்டு இப்ப கூனி குறுகி உட்கார்ந்துருக்கான். பாண்டவர்களால நான் காப்பாற்றப்பட்டேன். இதை விட பெரிய அவமானம் எனக்கு வர முடியாது. கந்தர்வர்கள் கிட்ட சண்டை போட்டு நான் செத்து போயிருந்தா கூட பூமியில என் புகழ் பரவி இருக்கும். இப்ப பாண்டவர்கள் போட்ட உயிர் பிச்சையால எனக்கு பெரிய அவமானமே ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துலயே உட்காந்து பிராயோபவேசம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னான்.
பிராயோபவேசம் அப்படின்னா எதுவும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம உயிரை விடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து தியானம் பண்ணி உயிரை விடுறதுதான். கர்ணனும் மத்தவங்களும் வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் துரியோதனன் தான் எடுத்த முடிவை மாத்திக்கவே இல்லை. அப்புறம் கர்ணன் சொன்னா, துரியோதனா என்ன பேசிக்கிட்டு இருக்க? யுத்தம் செஞ்சுட்டு இருக்க அரசனை காப்பாத்துறதுக்காக சாதாரண படை வீரர்கள் எல்லாம் முன்னாடி வருவாங்க. அதுக்காக அது அந்த அரசனுக்கு அவமானமாகிறது. அது மாதிரி பாண்டவர்கள் உன்னால ஜெயிக்கப்பட்டவங்க இல்ல அப்படின்னா அவங்கள உன் நாட்டுல வாழ்றவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீ கந்தர்வர்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சப்பவே அவங்களும் உன் கூட வந்து சண்டை போட்டு இருந்திருக்கணும். ஆனா அப்போ அதை செய்யலனாலும் உனக்கு காப்பாத்த வாட்சி செஞ்சிருக்காங்க. அது அவங்களோட கடமை தான். இப்ப நீ உயிர் விட போன அப்படின்னா தான் இந்த உலகம் உன்னை தாழ்வா பேசும். எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல அப்படின்னா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான பணிவிடைகளை செஞ்சு உன் கூட சேர்ந்து நானும் இறந்து போறேன். உன பிரிஞ்சு நான் வாழ விரும்பல அப்படின்னு சொன்னா கர்ணன். சகுனியும் கர்ணன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லி கர்ணன் பேச்சு கேட்டு கொஞ்சமாச்சு தெளிவாக துரியோதனா, உனக்கு பாண்டவர்கள் செஞ்சது பெரிய விஷயம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களை கௌரவம் செஞ்சிரு, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு வருத்தப்படுற, வேணும்னா பாண்டவர்களுக்கு நன்றி செலுத்து, அவங்களுக்கு ராஜ்யத்துல ஒரு பங்கு கொடு, இப்படி எல்லாம் சொன்னாரு. என்னது சகுனி இதெல்லாம் சொன்னாரா? சகுனி துரியோதனனுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்றத இப்ப மட்டும் நம்ம பார்க்கலங்க. சூதாட்டத்துக்கு முன்னாடியுமே கூட நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாரு. அதனால சகுனியால மட்டும்தான் துரியோதனன் கேட்டான் அப்படின்னு யாராச்சும் சொன்னா நம்பாதீங்க. அவர் சமாதான வழி நிறையாவே சொன்னாருங்க துரியோதனனுக்கு. ஆனா அது எதையுமே துரியோதனன் கேட்கல. எப்பெல்லாம் அவர் பகையை வளர்க்கறதுக்கு வழிகள் சொன்னாரோ அப்போ மட்டும்தான் ஆளா துரியோதனன் கேட்டான். அதே மாதிரி இப்பவும் சகுனி சொன்ன நல்ல விஷயங்கள் எதையும் துரியோதனன் கேட்கல. அப்புறம் பிராயோபவேசம் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கான் துரியோதனன். மௌனமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். இவனோட இந்த முடிவை உணர்ந்த பாதாளத்தை சேர்ந்த தைத்தியர்கள் அப்படின்ற அசுரர்கள் ஒரு வேள்வியை உருவாக்கி அது மூலமா துரியோதனனை அவங்க இருக்கிற அந்த பாதாள உலகத்துக்கு கொண்டு வர வச்சாங்க. அவங்க துரியோதன் கிட்ட இப்ப பேசினாங்க. நீ எதுக்கு பிறந்த அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு தைரியம் வரும். நீ தெய்வத்தன்மையுடையவன். இடுப்புக்கு மேல இருக்கவும் சரீரம் எந்த ஒரு ஆயுதத்தாலையும் பிளக்க முடியாதது. பீஷ்மர், கிருபர், துரோணர், அஸ்வத்தாமன் எல்லாருக்குள்ளேயும் அசுரத்தன்மை வரப்போகுது. அவங்க எல்லாம் கர்ணையை முழுசா விட்டுட்டு யுத்தத்துல களமிறங்குவாங்க. கிருஷ்ணனால கொல்லப்பட்ட நரகாசுரனோட அம்சம் கர்ணன் கிட்ட இருக்கு. அதனால அந்த பழைய பகைய தீக்க கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் கர்ணன் போர்ல எதிர்த்திருப்பான். அப்போ ஒண்ணு போர ஜெயிக்கணும் இல்ல மரணிக்கணும் அப்படின்னு எல்லா அசுரர்களும் அந்த யுத்தத்துல உனக்காக களமிறங்குவாங்க. கர்ணன் அவங்க உதவியை பெறுவான். அப்போ அர்ஜுனன் அழிவான், கவலைப்படாத, நீ ஜெயிக்க தான் போற அப்படின்னு அந்த அசுரர்கள் எல்லாம் சொல்ல துரியோதனன் திரும்ப அவன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கே வந்துட்டான். பாதாள உலகத்துல நடந்தது எல்லாம் அவனுக்கு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்போ அவனோட பயமும் துக்கமும் அவனை விட்டு விலகி போயிருச்சு. போர் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை தான் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ உயிரை விடணும் அப்படின்ற முடிவை மாத்திட்டு திரும்ப நகரத்துக்கே துரியோதனன் அவங்க எல்லாருமே இப்ப கிளம்பி போனாங்க. அவங்க போறதுக்குள்ள எல்லாருக்கும் கந்தர்வர்கள் கூட நடந்த சண்டை இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துருச்சு. அதனால உள்ள நுழைஞ்சோனே பீஷ்மர் அதை சொல்லி காட்டி பாண்டவர்கள் கூட சமாதானம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. துரியோதனனோ அலட்சியமா அதெல்லாம் கேட்காம போயிட்டான். ஆனா கோவமான கர்ணன் பீஷ்மர் உன்னை எப்பவும் இகழ்ந்தும் பாண்டவர்களை புகழ்ந்தும் பேசுறது என்னால சகிச்சுக்கவே முடியல. பாண்டவர்கள் செஞ்ச ராஜசூய யாகத்திலேயாவது பாண்டவர்கள் 4 பேர் 4 திசையில போய் எல்லா அரசர்களையும் ஜெயிச்சாங்க. ஆனா நான் ஒரே ஒருத்தன் உனக்காக எல்லா தேசத்துக்கும் போய் எல்லாரையும் ஜெயிச்சு காலடியில போடுறேன். அப்ப வாச்சு தெரியட்டும் பீஷ்மருக்கு என் பெருமையையும் உயர்வையும் அப்படின்னு துரியோதனன் கிட்ட சொல்றான். துரியோதனனும் அதுக்கு சம்மதிச்சான். கர்ணன் 4 திசைகளையும் இருக்க தேசங்கள்ல எல்லாம் ஜெயிச்சு துரியோதனனுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்ற நிபந்தனையை விதிச்சுட்டு ஹஸ்தினாபுரம் திரும்ப வந்தான். கர்ணனோட புகழை இப்ப நாடு முழுக்க பரப்பினான் துரியோதனன். இதுக்கப்புறம் ராஜசூய யாகத்துக்கு இணையான ஒரு யாகத்தை அவனுமே பண்ணான். அவன் செஞ்ச தான தர்மங்களை எல்லாம் மக்கள் புகழ்ந்தாங்க. துரியோதனன் மக்களை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கூட சளைக்காதவனா தான் இருந்தான் அப்படின்னு வியாசரோட மகாபாரதத்துல இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குங்க. மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்கினா அப்படின்னு மகாபாரதத்துல நிறைய இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியுது. பாண்டவர்கள் மேல அவனுக்கு இருந்த விரோதத்தையும் ராஜ்யத்தோட பங்கு அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தையும் விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் கிட்டயுமே சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அவன் ஒரு மிக சிறந்த வீரன் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. ராஜநீதி எல்லாம் தெரிஞ்சவன் தான் துரியோதனன். கர்ணனுக்கு ஆதரவா முறையா அந்த அரங்கத்துல எல்லாரும் முன்னாடியும் அவன் பேசினதை வச்சே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பாரதியார் கூட பாஞ்சாலி சபதத்துல துரியோதனனை பொறாமை என்னும் தீயினால் கற்கப்பட்டான் அப்படின்னு தான் எழுதியிருப்பாரு. மகாபாரதத்தை ஒரு அரசியல் புத்தகமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொறாமையால தாம் பெருமைகளை எல்லாம் இழந்த ஒரு துர்பாக்கியசாலி. சரி, கதைக்கு வருவோம். யாகத்தை முடிச்சோடனே துரியோதனன் கிட்ட கர்ணன், பாண்டவர்களையும் நம்ம யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு ராஜசூய யாகத்தை செய்யணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், அர்ஜுனனை யுத்தத்துல கொல்ற வரைக்கும் என் கால்களை கழுவ மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், மதுவையை தொட மாட்டேன், இது என் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னையில இருந்து யார் என்கிட்ட கையேந்தி என்ன கேட்டாலும் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தையும் எடுத்தான் கர்ணன். அர்ஜுனனை கொல்றதா கர்ணன் எடுத்த சபதம் சில தூதர்கள் வழியா பாண்டவர்களுக்கு தெரியவர யுதிஷ்டன் நிம்மதி இழந்தாரு. ஏன்னா யுதிஷ்டனுக்கு தெரியும் கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாப்போம் அடுத்த எபிசோட்ல. தொடரும் மகாபாரதம்.